என்ன கண்ணு? என்ன கண்ணு? அது என்னதான் போடலாம். இப்போ உங்களுக்கு வன்கண் பொறாமை இருக்கான்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிடலாமா? எது வன்கண் பொறாமை நிறைய கிறிஸ்தவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதை நிறைய இடங்களில் சொல்ல வேண்டி இருக்குது. வன்கண் பொறாமை என்ன தெரியுமா? ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க, ஒருத்தர் வீடு கட்டியிருப்பாங்க. வீடு போனோடனே நம்ம பாசமாக எப்பயுமே ஜோம் பண்ணுறதுல கவனமாக இருப்போம். அதனால் நாங்கள் ஜோம் பண்ணமோ போனோமோ வந்தோமோ அப்படி தான் இருப்போம். ஆனால் நம்ம ஆட்கள் போயிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்ப்போம். இவெல்லாம் இவ்வளோ வீடு கட்டிட்டா ஆகணும்னா உழைக்கலாம், ஒரு வீடு என்ன செய்ய முடியல, கட்ட முடியல அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாங்க பாருங்க. ஹலோ, அங்கே வீட்டுக்கு நார்மலாக சொல்லிட்டா நல்லா இருக்கு, உங்கள் வீடு எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு, அப்படி இப்படி ஆனந்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்து மூச்சு 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 நினைச்சுக்காங்க, அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது சொல்லுங்க? இதுக்கு பேர் தான் என்னது? அது மாதிரி இந்த கல்யாணம் முடிச்ச புதுசுகள் எப்பயுமே கணவன் மனைவி ஜோலியாக செஞ்சுட்டு போவாங்க. நம்ம வந்து பார்ப்பாங்க, எனக்கு ஆச்சரியம் எப்படி செஞ்சுட்டு போகுது, நமக்கு வந்துருக்குறேன் எப்ப பார்த்தாலும் சரி எப்ப பார்த்தாலும் என்னது சிறுமூஞ்சி ஒரு ஏப்ப முழுவும் பார்த்துருக்கீங்க. என்ன விடுறது? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு அக்கா வருவாங்க. அக்கா வந்து நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டீங்கன்னா அவங்களுக்கு வயிறு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அப்படி பயம் பிடிக்க ஆரம்பிக்கும். சரிதான், ஆனா நம்மகிட்ட நல்லா தான் பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க குழந்தை நல்லா பால் குடிக்குதா? பால் குடிக்குதுனாவே என்ன அர்த்தம்னா பிள்ளைக்கு பால் குடிக்கிறது என்ன செய்ய போறாங்க? ஸ்டாப் பண்ண போறாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டு தான் போவாங்க. அடுத்து நமக்கு போன் கால், பாஸ்டர் என் பிள்ளை பாலே குடிக்க மாட்டாங்க, 2 நாள் பாலை குடிக்கல பாஸ்டர், நாலு என்ன நம்ம ஊட்டி பார்க்கறது சீதவேதியா போகுது. ஒரு சைடு சீதவடியா போகுது. நாங்க முதல்ல கேட்கிற கேள்வி, உங்க வீட்டுக்கு இந்த அக்கா வந்தாங்க, அந்த அக்கா வந்தாங்களா, அப்ப கண்டிப்பா என்ன செய்யும்? இதுக்கு பேர் என்னது? வன்கண் பொறாமை. நானும் என் மனைவி ஒரு நாளுங்க சும்மா வாக்கிங் சாயந்தர நேரம் போகணும். சரி நேரம் இல்லைங்க, வாக்கிங் போகணுமே. நிறைய காலையில் போவாங்க, நமக்கு காலையில் போன சரித்திரமே கிடையாது. சாயந்தரம் தான் நாங்கள் போகிறது. நானும் என் மனைவி போய்கிட்டு ஒரு விசுவாசி சரிதானா, அது எங்களை பார்த்துச்சு. பாஸ்டர் உங்களை பார்க்கும்போது வயிறு எரியுது அப்படின்னு கேட்டேன். நானும் என் மனைவி ஒரு நாள் இப்படி நடந்து போனதே இல்லை பாஸ்டர். ஆனா பாவிங்களா, நாட்டில் நிறைய பேர் இப்படிதான் என்ன செய்யறாங்க? இப்ப உங்களுக்கு எல்லாம் இருக்குதான்னு பாருங்க. ஒருத்தங்க பார்த்துட்டு இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன வருது? உனக்குள்ள இருப்பது என்ன தெரியுமா? வன்கண் பொறாமை நாவி. என்ன ஆவி? அவங்க எல்லாம் கல்யாணம் முடிக்கிறாங்க, அவங்க பிள்ளைக்கெல்லாம் வேலை கிடைக்குது, எதுவும் படிக்குது பாருங்க, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் தான் ஜெர்மனி பார்க்குறேன், எதுவுமே பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் எப்போ பெருமிச்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது வாலிப பிள்ளைகளுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, என் செட்டில் படிச்சவங்களுக்கு தான் கல்யாணம் ஒப்பாரி பார்த்தாலே தெரியும், துக்கம் தொண்டையை செய்திருக்கிறது, அடைத்து இருக்கிறது. இந்த வன்கண் பொறாமை இருந்தது, உனக்கு கல்யாணம் ஆக போறதே இல்லை. புரியுதா? ஆனா இதெல்லாம் நம்மளே அறியாம இருக்கும். இதான் பெரிய டேஞ்சரஸ். சரிதானா? இதெல்லாம் வந்து சாத்தான் உனக்கு வைக்கிற சின்ன சின்ன ஓட்டை. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சபை அப்படி இருக்குது, இவங்க சபை அப்படி இருக்கு, மற்றவங்களை போல நம்ம ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. சரிதானா? நீங்க ஆண்டுக்கு உரிமையோடு கேட்கலாம். சபை அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு ஹை லெவல்ல அவங்க செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க, எங்களை இது போல ஆசீர்வதிங்கன்னு ஏசப்பட்ட கேட்கறது தப்பு இல்லை. ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் வாழ்வில் என்ன தடை இருக்கிறது? என் வாழ்வில் இன்னைக்கு நம்ம எல்லாருமே செய்யற ஒரு தப்பு என்னன்னா, ஏசப்பட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆனா விசாரிக்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம்? நம்ம வாழ்க்கையில ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வராது, விசாரிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில என்ன குறை இருக்குது? நான் தப்பு பண்ணி இருக்கிறேன்னா, அல்ல பிசாசு தப்பு பண்ணி இருக்கா, பிசாசு போராடுறானா, அல்லது சாபம் போராடுதா, அல்லது என்ன தடை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல நான் விடுதலை பெற்று ஆசீர்வாதம் இருப்பதுக்கு ஒரே காரணம் தெரியுமா?
ஒரு டைம் 2 தடவை ஜெபம் பண்ணி பார்ப்பேன். அதுக்கு பதில் வரல அப்படின்னா ரீசன் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஏன் நீங்க மௌனமா இருக்கிறீங்க? ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நான் என்ன செய்யணும்? அது உடனே பேசிடுவான்னு சொல்ல முடியாது. சில காரியத்துக்கு உடனே பேசுவார், சில காரியங்கள் உடனேலாம் ஆண்டவர் பேச மாட்டார். சரிதானா? நீ உண்மையா கேட்கிறியான்னு உனக்கு டெஸ்ட் வச்சு பார்ப்பாரு. என்ன வச்சு பார்ப்பாரு? நம்ம ஆண்டவர் ஜெபத்துக்கு டெஸ்ட் வைப்பாரு. தெரியுமா உங்களுக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரகாரமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயோஜனமாக என்னை தொந்தரவு செய்யாதே. கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாக எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, நம்மளால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நம்மளால மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் தான் தேவன். நம்மளால நம்ம கிட்ட உதவியை நாடி வர்றவங்களுக்கு எந்த விதத்திலும் என்ன செய்ய முடியாது? ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறோம்? மேலும் உங்களுக்கு சொல்லுகிறதா அப்படின்னா அதில் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அந்த கதையை இயேசு கிறிஸ்து சொல்ல. சரிதானா? இப்போ மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபரிடத்தில் ஜெபத்தை என்ன செய்கிறோம்? வைக்கணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிதாவாகிய தேவன். இப்போ ஜெபத்தை வச்சோடனே அந்த ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறோமா அப்படின்னு நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். என்ன செய்யப்படுங்க? கர்த்தர் சில வேளைகளில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கேளாதவர் போல இருப்பார். என்ன செய்யாதவர் போல இருப்பாரு. ஆனா நீங்க தொடர்ச்சியா ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு கர்த்தர் பார்ப்பார். அந்த இடத்துல ஒரு வேத ஆவியான பதிவு பண்ணுகிறார். வருந்தி கேட்கிறது நிமித்தமாகும். எப்படி கேட்டானா? அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்? வருந்தி கேட்கணும். எப்படி கேட்கணுங்க? கெஞ்சி கேட்கணும். சுருக்கமா சொல்ல போனா யாக்கோபு போல கேட்கணும். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4. அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடு பலத்தினால தேவனோட நம்மளால போராட முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்து வருது பாருங்க. போராடி மேற்கொண்டான். அவன் எப்படி ஜெபம் பண்றா பாருங்க. மேற்கொண்டானே என்ன அர்த்தம் தெரியுமா? அழுது அவர் நோக்கி என்ன செய்யறான்? ப்ளீஸ் தயவு செய்து எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யணும். இந்த ஜெபத்துல அவன் உறுதியாய் தரித்திருந்தான். அல்லேலூயா. விடாப்புடியான ஜெபம். என்ன ஜெபங்க? விடாப்புடியான ஜெபம். நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்குமா அப்படின்னு கர்த்தர் பார்ப்பார். அப்படி இருந்துதான் கர்த்தர் சில வேளை நமக்கு அற்புதங்களை என்ன செய்வார். ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அது பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அந்த ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க தரித்திருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா.
பாருங்க, கெஞ்சுகிறான், அழுதான். என்ன செய்யறாங்க? கெஞ்சி அழுத பொழுதுதான் தேவன் எழுதுகிறார், தேவனை அவன் மேற்கொண்டான். என்ன அர்த்தம்னா, அந்த அழுகையை தாண்டி தேவனால போக முடியல. அழுகையை தாண்டி என்ன செய்ய முடியல? நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 2 வித மக்கள் இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? என்ன மக்கள்? அப்பா கிட்ட வந்து பையன் வந்து கேட்பான், எனக்கு இதை வாங்கி தாங்க. உடனே அப்பா சொல்வாரு, தர முடியாது அப்படின்னு. உடனே பையன் போயிடுவான். புள்ள மகா வருவான். மகா வந்து என்ன செய்வான்னா கேட்பான், வாங்கி தாங்க அப்படின்னு. உடனே அப்பா சொல்வார், கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன், வாங்கி தர மாட்டேன். பையன் அமைதியா போயிடுவான். ஆனா இந்த இது என்ன செய்ய தெரியுமா உங்களுக்கு? அடுத்து மூஞ்ச வந்து 3 வச்சுக்கணும். மூஞ்ச எப்படி வச்சுக்கணும்? பஞ்சும் பாவமும் படிக்காம என்ன செய்யும்? அப்படியே உட்காந்துருக்கோம். அப்பா எது கேட்டாலும் வேண்டாம், சாப்பிடுமா வேண்டாம், அதை செய்யுமா வேண்டாம், இதை செய்யுமா வேண்டாம். எடுத்து 2 நாள் பார்த்தீங்கன்னா உண்மைன்னு உட்காந்து அப்படியே அழுத முகமா அப்படியே தோய்ந்து உட்காந்துருக்கோம். எப்படி உட்காந்துருக்கோம்? அழுத பிள்ளை தான் பால் குடிக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பெண்களுக்கு ரொம்பவே பொருந்தும். தகப்பன்மார்கிட்ட நல்லா நடிப்பாங்க. தகப்பன்மார்கிட்ட என்ன செய்வாங்க? அப்படியே அழுத முகமா, எதுவுமே எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு பிடிக்கவில்லை, எதுவுமே எனக்கு பிடிக்கல, அப்படிதான் உட்காந்து. அப்பா 2 நாள் பார்ப்பாரு, அழுது சாதிச்சு போயிடும். பாத்துக்கீங்களா? இதுதான் மேற்கொள்றது. இதுதான் என்ன அர்த்தம்? ஆமா, உங்களை பிள்ளைகளை வந்து ரொம்ப கவனமா இருக்கு. தந்தை மாதிரி ரொம்ப கவனமா தான் இருக்கு. அழுதே சாதி எப்படி சாதிப்பாங்க? அழுது சாதிச்சு அப்படியே நீலி கண்ணீர் விட்டு. என்ன கண்ணீர் விட்டு? ஆமா. சில மனைவிமார்களை பார்த்தீங்கன்னா கணவன்மார்கிட்ட சாதிக்கிறது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இவங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாம், சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் பார்ப்பாரு. 2 நாள் பார்ப்பாரு. இந்த அழுத மூஞ்சி வச்சு என்ன செய்யுது? போ கொடுத்துறாரு. தெரியுங்களா? அதனால பெண்களை கொடுத்து எப்பொழுதுமே ஆண்களே எப்படி இருங்கள், கவனம் எப்படிங்க கவனம். ஆனா நம்ம பையன் என்ன பண்ணுவான்? நம்ம கிட்ட வர மாட்டான், டைரக்டா அம்மாட்ட போய் பட்டன் போட்டு விடுவான். யார்கிட்ட போய் பட்டன் போட்டு விடுவான்? அம்மாட்ட போய் பட்டன் போடுவான். அப்பா டூருக்கு போக பிடிக்காது. அப்பா என்ன செய்ய மாட்டேங்காரு? நேரடியாக கேட்டா அவர் கண்டிப்பா தரமாட்டார். சரிதான், அது அவனுக்கு தெரியும். ஆனா பெண்கள் வந்து அப்படி கிடையாது. நேரடியாக கட் பண்ண அப்படியே அழுது மூலமா உட்காந்து அப்படியே சாதிச்சுருவாங்க. பையன் வந்து அம்மா கிட்ட போவேன், ஒரே ஒரு அதுக்கப்புறம் பெற மாட்டாரு. உடனே இவங்க பாத்தீங்கன்னா அப்படி ரெக்வஸ்ட் என்ன செய்யும்? உங்களுக்கு கொடுத்து அப்படி போய்கிட்டே இருக்கும். 2 நாளா போகும். 3ஆவது நாள் அப்பா பார்த்தாரு, சரி போ அவனை போச்சு அப்படின்னு பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு ஒரு பாத்துக்கீங்களா? இதுக்கு தேர்ந்தெடுத்தது தெரியுமா? கெஞ்சி கேட்கறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் இப்படி நினைச்சு வாங்கிட்டு இருக்கீங்க? ஹலோ. சரி, இப்ப இதுல என்ன